தோசை ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறேங்க. பச்சரிசி துவரம்பருப்பு ரெண்டுமே சரி பாதி எடுத்துக்கங்க. நான் பச்சரிசி துவரம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கேன். பச்சரிசி ஒரு டம்ளர், துவரம்பருப்பு ஒரு டம்ளர் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். நம்ம பச்சரிசி அப்படிங்கிறதால கெட்டியாயிரும். அதனால் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். உங்ககிட்ட ரேஷன் பச்சரிசி, ரேஷன் துவரம்பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பும் 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா களைஞ்சிட்டு உப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. நம்ம காஞ்ச மிளகாய் தேவைக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இவ்வளோதாங்க. இதை சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. கொஞ்சம் கொரபரப்பாகவே அரைச்சிருங்க. அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கணுங்க. இதில் வந்து நான் முருங்கைக்கீரை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவல், தேங்காய் பல்லுப்பெல்லாம் நறுக்கி போட்டதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் நைட் டின்னருக்கு அப்படிங்கிறதால இன்றைக்கி நான் தேங்காய் சேர்க்கலைங்க. இப்போ இதை உப்பு காரம் எல்லாமே இருக்குது. இப்போ நான் தோசைக்கல்ல ஊற்றி காட்ட போகிறேன். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நாட்டு சர்க்கரையே ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் டக்குன்னு ஒரு பூண்டு சட்னி ஈஸியாக ரெடி பண்ணலாம். இப்போ அந்த பூண்டு சட்னியை ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசைகளாக ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க பூண்டை இந்த உரலில் சேர்த்தாச்சுங்க. கூடவே உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இடிச்சிடலாங்க. இன்றைக்கி எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட் சாம்பார் தூள் போட்டு தான் இதை இடிச்சிருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சாச்சு. இப்போ இதை உரல்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, டக்குன்னு நமக்கு ஒரு பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். பச்சரிசி அப்படிங்கிறதால நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இப்போ துவரம்பருப்பு தோசைகளை ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி ஊற்றி விட்டதுக்கப்புறமா நம்ம நெய், எண்ணெய் எது வேணால் விட்டுக்கலாங்க. பாருங்கள், திருப்பி போடுறதுக்குமே நல்லா ஈஸியாக வரும். இப்போது 2 பக்கமே நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். நல்ல ஒரு காரசாரமான உடனடி பூண்டு சட்னியும் துவரம்பருப்பு தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் மிதமான தீயில் பொறுமையாக வேக வச்சோம் அப்படின்னா நல்லா முருகலாகவே வருங்க. இதுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு சட்னிக்கும் இந்த துவரம்பருப்பு தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஈவினிங்கில் வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இந்த பூண்டு சட்னி பாருங்கள், டக்குன்னு ஈஸியாக உரலில் போட்டுடுச்சு. 5 நிமிஷம் கூட ஆகல, ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக இந்த துவரம்பருப்பு தோசையும் பூண்டு சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. எங்ககிட்ட சமையலுக்கு தேவையான எல்லா வகை பொடிகளுமே கிடைக்கும். தேங்க்யூ.